அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டிஎன்பிசி குரூப் 4 ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்படி இருக்குன்னா, பள்ளி பாட புத்தகம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகம். இந்த புத்தகம் சிலபஸ் பேஸ்டு இருக்குது. டெக்ஸ்ட் புக்கு தான். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள எல்லா சம்மும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நம்மளுடைய கிளாஸில் இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். புக்காக வேணும்னாலும் எங்களிடம் கிடைக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் சார் பிடிஎஃப் மட்டும் கேட்டாலும் கொடுத்துருவோம். பிடிஎஃப் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் உங்களுக்கு, ரைட்டுங்களா? அடுத்தது இந்த புத்தகம் டெய்லி 5 சம்மு உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம். நீங்கள் 5 சம்மு நடத்தி கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கு தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கணியன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இதோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஒரு 5 சம். இப்போ 5 சம்மு பள்ளி பாடப்புத்தகம் உங்களுக்கு நடத்தி கொடுப்போம். அதே மாடல் டிஎன்பிசியில் கேட்டிருப்பாங்க. 5 சம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ பள்ளி பாட புத்தகமும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். இந்த நம்மளுடைய ஆர்எஸ் அகர்வால் புக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எவ்ரி சண்டே இதில் இருக்கிற கொஸ்டின் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். அப்போ மேக்ஸுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு பள்ளி பாட புத்தகம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட்டுக்கு ஆர்எஸ் அகர்வால் போதுமானது. 20+22+ எடுத்துடலாம் 25க்கு. இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு போட்டு அழகாக நடத்துகிற கணக்கை நோட்டு போட்டு அழகாக எழுதிடணும். ஒரு ஹோம்ஒர்க் நோட்டில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிடணும். டெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு ஆர்எஸ் அகர்வால் புக்கில் ஃபுல் ஆர்ஆர்பிக்கு யூஸ் ஆகும், எஸ்எஸ்சிக்கு யூஸ் ஆகும், டிஎன்பிசி எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போகுது, ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு 100 டேஸ்க்கு உங்களுக்கு சிலபஸை முடித்து கொடுத்துருவோம். எவ்ரி சண்டே டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த 140 நாள் டெய்லி ஒரு 5 சம் டெஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் வரையும் டூரேஷன் இருக்கும். டிஎன்பிசி குரூப் 4 எப்போ எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் என்றைக்கு அன்னைக்கு வரும் உங்களுக்கு டைம் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சம்மு நம்ம பார்த்துடலாம். எப்படி நம்ம நடத்தி கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸ் ஃபண்டமெண்டலே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லி கொடுக்குறேன். ++++++ மைனஸ் மல்டிப்ளர் டேபிள்ஸு எனக்கு ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலா எதுவுமே தெரியலனாலும் கவலை இல்லை. நான் பேசிக்கில் இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துறேன், கவனிங்க. இப்போ எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் ஒரு 2 கொஸ்டின்ஸ் குறையாமல் கேட்டுடுறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைமில் 3 கொஸ்டின் கேட்டால் 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுதுங்க. அப்போ எல்சிஎம் அண்டு ஹெச்சிஎஃப் மீசியமா மற்றும் மீப்போவா கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பாருங்கள். 16m - 12m² n² 8n² ஆகியவற்றின் மீப்போ மா காண்க. மீப்போ மான் கொடுப்பான், மீப்போ கான் கொடுப்பான், மீப்போ வான் கொடுப்பான். ஏதோ கொடுத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. தமிழில் குழப்புவான். நம்ம தப்பு விடணும்னு சொல்லிட்டு வேணுமனே மாற்றி கொடுப்பான். எது மீசியமா எது மீப்போ கண்டுபிடிங்க தெரியாமல் குழப்புவான். அதனால் கொஸ்டினில் நமக்கு இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். மேக்ஸில் சில வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரைட்டா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இங்கிலீஷில் எல்சிஎம் இருக்கா, ஹெச்சிஎஃப் இருக்கா பாருங்கள். தமிழில் எது கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க. மீ போ மா மீ பெரும் பொது மடங்குன்னு அர்த்தம். அப்போ மீசியமாக கண்டுபிடிக்கணும். மீ போ வான் கொடுத்துருந்தா மீ பொரு
பொது வகுத்தின்னு அர்த்தம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதனால் தமிழில் கன்ஃபியூஷனாக இருக்கும், கவலைப்படாத. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எழுதியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதுங்க. 16m மைனஸ் 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். இது என்ன கூட மீ போமா, இங்கே இங்கிலீஷில் எல்சிஎம் கொடுத்துருப்பான். அப்போ மீசிஎம்மாக கண்டுபிடிக்கணும், முடிவு பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்பர்ஸும் இருக்குது, லெட்டர்ஸும் இருக்குது. 16m மைனஸ் 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர்னு இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது. நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. 16 மைனஸ் 12 8 இருக்கா? தானா வகுத்தல் போட்டுக்கலாமா? இப்போ 16 லாஸ்ட்டில் 6 முடியுது, ரெட்டை நம்பரில் முடியுது. 12 2ல் முடியுது, ரெட்டை எண்கள். 8 ரெட்டை எண்கள், எல்லாம் ரெட்டப்படை எண்களாக முடியுது. ரெட்டப்படை எண்களாக 2ஆல் வகுக்கலாம், 4ஆலையும் வகுக்கலாம். நீங்கள் 2ஆலே வகுக்குங்க, 2ஆல் வகுக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 16 இருக்குது, 2ஆல் வகுக்கலாமா? ஃபஸ்ட்டு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1 சின்ன நம்பர், 2 பெரிய நம்பர். அதனால் பக்கத்து நம்பரை சேர்த்துக்குங்க, வகுக்காது. 1 சின்ன நம்பர், 2 பெரிய நம்பர், அதனால் பக்கத்தில் சேர்த்துங்க. 16 8 2 16. அப்போ 16ல் எத்தனை டைம் இருக்குன்னா 8 டைம். ரவுண்டை பண்ணிக்கலாமா? அந்த 8 தூக்கி இங்கே போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். சார் இங்கே மைனஸ் வருது, கவலைப்படாதீங்க, மைனஸ் அப்படியே இறக்கிடுங்க. 12 எடுத்து எழுதுங்க. 12 6 2 12 இந்த மாதிரி எழுதணுமானா எழுதலாம். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணினா நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பிரச்சனை டேரெக்டாக போட்டுருங்க. தெரியாததுக்காக நம்ம போடுறோம், அது ப்ராக்டிஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் போடுறதில்ல. 6 2 12 இந்த 6 போட்டுனா இந்த இடத்துல 8 இருக்குது, 8 4 2 8 4 டைம்ஸ் இந்த 4 போட்டுருங்க. அப்போ 16ல் 8 2 16, இந்த மைனஸை இறக்கிட்டேன். 6 2 12 4 2 8. சரியா? அடுத்தது மறுபடியும் 2ஆல் பண்ணுவோமா? 8ல் எத்தின் 2 4 2 8, இந்த மைனஸ் இறக்கிடுங்க. 3 2 6 2 2 4. இப்போ மீசியமானா 1 வர்ற வரையும் நம்ம வகுக்கணும். எல்சிஎம்னா 1 வர்ற வரையும் வகுக்கணும். அப்போ மறுபடியும் 2ஆல் வகுக்கலாமா? 2 2 2 4, இங்கே மைனஸ் போட்டுங்க. இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, வகுக்காது. உடனே 3 போட்டுங்க. வகுக்க முடிஞ்சால் வகுக்கணும், வகுக்க முடியாது மீதியெல்லாம் வைக்கக்கூடாது. 3 இருக்குது, 2 இருக்குது, இங்கே ரெட்டை நம்பர் இருக்குது, இங்கே ஒத்த நம்பர் இருக்குது, வகுக்க முடியாது. அதனால் அப்படியே இறக்கிடுங்க. 2ல் 2 2, மறுபடியும் 2ஆல் பண்ணுவோமா? 2 2, இந்த மைனஸ் இறக்கிடுங்க. 3 இருக்குது, 2 இருக்குது, போவாது. மறுபடியும் 3 இறக்கிடுங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, போவாது. 1 இறக்கிடுங்க. மறுபடியும் 2ஆல் போகணுமா? இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, போவாது. 1 இறக்கிடுங்க. இந்த மைனஸ் 3 சாரி, இந்த இடத்துல 3 போட்டுங்க. 3ஆல் தான் வகுக்கணும். இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது, போவாது. அப்போ இந்த 1 இறக்கிடுங்க. இந்த இடத்துல 3 3 ஒரு டைம்ஸ் இருக்குது. சரியா? இங்கே 1 இருக்குது, 3 இருக்குது, போவாது. 1 இறக்கிடுங்க. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணணும். பரவாயில்ல. இந்த இடத்துல 2 2, இந்த இடத்துல 3 இருக்குது, 2 இருக்குது, அதனால் போவாது. 3 இறக்கிட்டீங்க. இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, போவாது. அதனால் இறக்கிட்டீங்க. 3ஆல் வேணும். 1 இருக்குது, 3 இருக்குது, அதனால் 1 இறக்கணும். 3ல் எத்தனை 3 இருக்குது? 1 3 3, இந்த மைனஸ் இறக்கிட்டீங்க. 1. சரிங்களா? அப்போ 1 1 1 வர வரையும் இருக்கா? சரி, ரைட்டு. இப்போ மீசிமா எல்லாத்தையும் எழுதணும். அப்போ 2, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2, 4 2 இருக்கா? 4 2 இருக்குது, ஒரு 3 இருக்குது, இன்ட்டு 1 இன்ட்டு -1 இன்ட்டு 1. ஏன்னா அப்படியே 1னா விட்டுடலாம், இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் மைனஸை எடுத்து எழுதணும். சரிங்களா? எடுத்து எழுதிங்க. இப்போ பாருங்கள், 2 2 4, அப்புறம் ஒரு 2 4 2 8, அப்புறம் 2 8 2 16, 16 3
48 48 1 48 மைனஸ் ஒன்றுன்றதில்ல மைனஸ் 1 48 மைனஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 48 சரியா. இப்போ இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து எழுதுங்க. எம் இருக்குது, எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர். எம்முக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னா பவர் 1 இருக்குதுன்னு அர்த்தம். மீசிமானா பவர் அதிகமாக இருக்கிறத எடுக்கணும். மீ போவானா பவர் கம்மியாக இருக்கிறத எடுக்கணும். எல்சியம்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்சியம் என்பது பவர் அதிகமாக இருக்கிறத எடுக்கணும். இங்கே பாருங்கள் எம் பவர் 1, இங்கே பாருங்கள் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் காமனாக இருக்கிறதையும் எடுக்கணும். எம் இருக்கா எம் ஸ்கொயர் அதை எடுத்துக்கணும். இங்கே என் ஸ்கொயர் இருக்குது, ஒரு என் ஸ்கொயர் எடுத்துருங்க. அப்போ எழுதலாமா? கண்டுபிடிச்சிட்டோம். 16m மைனஸ் 12m ஸ்கொயர் என் ஸ்கொயர் 8n ஸ்கொயர் மீசிமா எழுதிட்டு மைனஸ் 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஆன்சர். ரைட்டா? நன்றி, வணக்கம்.